சத்தமே இல்லாம வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து விஜயாக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. விஜயாவால தனியா இருக்கவே முடியல. யோசிக்கிறாங்க, "என்னால தான் இதெல்லாமா?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு நேரா பார்வதி கிட்ட போறாங்க. பார்வதி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. "நான் நேத்து வீட்ல ரொம்ப தனிமையா இருந்தேன். நேத்து தான் நான் தனிமைய உணர்ந்தேன். ரொம்ப கஷ்டம் அது. நீ எப்படி இத்தன வருஷமா இங்க இருக்க தனியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, "நான் இருக்கிறது இருக்கட்டும். எனக்கு தான் என் பையன் இருந்தும் இல்லாம போயிருச்சு. ஆனா உனக்கு தான் பசங்கலாம் இருக்காங்களே, எங்க அவங்கலாம் எங்க போனாங்க நேத்து?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, "மனோஜ் வந்து ஏதோ வேலை இருக்கு. ஆஃபீஸ்லயே தங்கிர்றேன்." அப்படின்ற மாரி சொல்ட்டான். ரவி வந்து பார்த்தோம்னா, அவனோட ஃப்ரெண்ட் யாரோ துபாய்லருந்து வந்திருக்காங்க. அங்க நைட் நிக்க போறேன் அப்படின்ற மாரி போயிட்டான். கடைசில முத்துவாது நிப்பான்னு பார்த்தா, முத்துவும் மீனா வீட்டுக்கு போயிட்டான். இப்ப வந்து பார்த்தோம்னா, இவர் மட்டும் தான் இருந்தாரு. அவரும் அந்த வீணா போன பரசு வந்ததால, பரசு கூட போய் மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டாரு. எனக்கு கீழ வந்து இருக்கவே முடியல. நைட்லாம் தூக்கமே இல்ல. தனிமை அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்றாங்க, "இதெல்லாம் நடந்துச்சு யாரால?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "யாரால?" அப்படின்னு கேட்டதுக்கு, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா, வீட்ல நடக்கிற எல்லாத்துக்குமே என் மேல பழிய போடுங்க. வீட்ல இருக்கவங்களும் அப்படித்தான் பண்றாங்கன்னு பார்த்தா, நீயும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீ தேவையில்லாத அந்த ஜோசியத்த நம்பி, இப்ப மீனா வீட்ட விட்டு தொரத்திட்ட. அதனால தான் முத்துவாலயும் வீட்ல இருக்க முடியல. நேரா மீனாவ பார்க்க மீனா வீட்டுக்கு போயிட்டான். அங்க அண்ணனும் வந்து மீனா வீட்ல இல்ல அப்படின்ற கவலையில தான் அவரும் வந்து மூட் அவுட்டா இருந்தாரு. அதனால தான் அவரோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு அவரும் மொட்டை மாடிக்கு போயிட்டாரு. பழைய கதையெல்லாம் பேசுறதுக்கு. இப்ப இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, நான் தானே அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அதேதான். நீ இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாம மறுபடியும் மீனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அதுக்கு பிறகு பாரு உங்க வீடு எப்படி மாறுது அப்படின்னு பாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயாக்கு மனசு இல்ல. இருந்தாலும் மீனாவ கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அத யோசிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. பார்வதி சொல்றாங்க, "இப்பயாவது நான் சொல்றத கேட்கறியே! போய் மீனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே விஜயா வந்து அத கேட்டுட்டு அப்படியே நடந்து வர்ற நேரம் யோசிக்கிறாங்க. எதுக்கும் நாங்க வந்து சிந்தாமணி கிட்ட பேசி, இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? மீனாவ வீட்லயே வச்சுக்கலாமா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. நேரா சிந்தாமணிட்ட போறாங்க. சிந்தாமணிட்ட போய் சொல்றாங்க, "இப்படி வீட்ல யாருமே இல்ல. மீனா இல்ல." அப்படின்னோன வீடே வந்து 2ஆ உடைஞ்சு போயிடுச்சு. சாமியார் வந்து சொன்னாங்க, "மீனாவால தான் வீட்டுக்கு பிரச்சனை." அப்படின்னு. கடைசில மீனா இல்லாததான் வீட்டுக்கு பிரச்சனையா இருக்கு. "நேத்து தான் நான் தனிமைய உணர்ந்தேன். என்னால தனியாலாம் இருக்க முடியாது. நான் மீனாவ கூட்டு வரப் போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, "என்னடா இது இவன் நம்ம பிளான்ல மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்கே." அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு சொல்றாங்க, "எதுக்கும் அந்த சாமியார்ட்ட இன்னொருக்கா கேட்டுக்கங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கங்க. ஆனா நான் கேட்ட வரைக்கும் அவங்க வந்து பரிகாரம் எதுவுமே கிடையாது. மீனா வீட்ட விட்டு போறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எதுக்கும் இன்னொரு வாட்டி கேட்டா நல்லோம்." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "அப்ப வெயிட் பண்ணுங்க. நான் வந்து அந்த சாமியார வர சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்கள வீட்ல வந்து உட்கார வச்சுட்டு நேரா மேல மொட்டை மாடியில போயிட்டு சாமியாருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க, "இவ திருந்துற மாரி தெரியல. பழையபடி மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறா போல இருக்கு. அதனால நீ இப்ப எங்க வீட்டுக்கு வார. வந்து இங்க வந்து உனக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சுட்டு அவகிட்ட சொல்ற, மீனா வந்து வீட்ட விட்டு வெளிய போனா கொஞ்ச நாளைக்கு வந்து அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் உக்கிரமா தான் இருக்கும். அதனால உங்க வீட்ல வந்து சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்கு பிறகு உங்க வீடே வந்து தலைகீழா மாறிரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க வீடு வந்து ஒரு ஐஸ்வர்யம் நிறைஞ்ச வீடா மாறும்." அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி சாமியார் கொஞ்சத்துல வாராங்க. வந்து பழையபடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, "என்ன சாமி வேற ஏதாவது பரிகாரம் கிடைச்சா? பரிகாரம் இருக்கா? மீனாவ வீட்டுக்கு கூட்டு வரலாமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து சாமியார் சொல்றாங்க, "பரிகாரம் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி அந்த பொண்ணு விட்டு விட்டு போறது தான். இப்ப போனதுனால தான் உங்க வீட்ல வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஆனா காலப்போக்குல வந்து அதெல்லாம் மாறிடும். இப்ப அவ போன அந்த உக்கிரம் தான் உங்க வீட்ல வந்து இப்ப தல விரிச்சு ஆடிட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாள் பொறுங்க. எல்லாம் சரியாயிடும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா விஜயாக்கு வந்து மனசு கேட்கல. "சரி சாமி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சாமியார் போனதுக்கு பிறகு சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க, "நான் எதுக்கும் இன்னொரு சாமியார் கிட்ட இத பத்தி விசாரிக்கிறேன். எனக்கு என்னன்னா மனசு கேட்குதுல்ல. நான் மீனா வந்து வீட்டுக்கு கூட்டு வர போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இது வந்து சிந்தாமணிக்கு பயங்கர ஷாக். என்னடா இது சாமியார கூப்பிட்டு வந்து இவ்வளவு விஷயம் சொல்லியும் இவ வந்து நம்புறா இல்லையே. அந்த அளவுக்கு மீனா வந்து இந்த வீட்டையே வந்து தன் கைக்குள்ள போட்டுருக்கா போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இன்னொரு பிளான போட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து விஜயா வந்து நேரா வந்து வீட்டுக்கு போனோன அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க, "மீனா வீட்டுக்கு கூட்டு வந்துரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது என்ன புதுசா இருக்கு?" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "இல்ல மீனா நம்ம வீட்ல இருந்த பொண்ணு தானே." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அது சரி நீ தானே வேணாம் அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்ட. இப்ப திடீர்னு வர சொல்றியே அதான் கேட்டேன். என்ன ரவியோட சாப்பாட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அதெல்லாம் இல்ல. மீனா இங்க வந்துரட்டும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் வீட்டு வேலை செய்றதுக்கு ஆள் வேணுமா?" அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து ரவி வந்து கேட்கிறாரு. "அப்படியெல்லாம் இல்லடா. வீட்ல வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு சாமியார பார்த்தேன். அவரு தான் சொன்னாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீனா வீட்ட விட்டு போறதால ஒண்ணும் மாறப் போறதில்ல." அப்படின்ற மாரி சொன்னாரு. "அதனால தான் மீனாவ பழையபடி கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன்." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "இது நம்புற மாதிரி இல்லையே." அப்படின்ற மாரி ரவி சொல்லிட்டு நேரா வந்து முத்துக்கு வந்து ஃபோன் பண்றாரு. இப்படி அண்ணிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர
அம்மா சொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. என்ன அம்மாவே சொல்றாங்களா? அப்படின்ற மாரி முத்து வந்து ஷாக் ஆகுறாரு. ஆமாடா அம்மா தான் சொல்றாங்க. ஏதோ இந்த மூட நம்பிக்கையில எல்லாம் இருந்து வெளிய வந்துட்டாங்க போல இருக்கு. சரி அண்ணிய கூட்டிட்டு வா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை வந்து ஃபோன வாங்கி சொல்றாரு. உடனே கூட்டிட்டு வாடா மீனாவ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்றாரு. அப்ப உடனே மீனா கிட்ட போய் முத்து வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே மீனாக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் சந்தேகம். அத்தை இத்தன நாள் வந்து அந்த சாமியார் சொன்னத நம்பி என்ன வீட்ட விட்டு வெளிய போ சொன்னாங்க. மாமாக்கு இப்படி ஆயிருச்சு. இப்படி இருக்க நிலைமையில எதுக்கு என்ன வர சொல்றாங்க? அந்த சாமியார் வந்து போலி சாமியாரா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, அந்த சாமியார் போலி சாமியார்ன்றது எனக்கு தெரியும். நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அம்மாக்கு இப்ப தான் புரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ உடனே வந்து மீனா வந்து சந்தோஷமா சொல்றாங்க, "இருங்க நான் வாரேன். சீக்கிரம் வாரேன்." அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாங்க. அப்படியே மீனாட அம்மா வராங்க. அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம் இத கேள்விப்பட்ட உடனே, "சந்தோஷம் மாப்ள." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கொஞ்சத்துல வந்து மீனா ரெடி ஆயி வர, இவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்ல இவங்கள பார்த்தோம்னா எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அந்த பக்கம் மனோஜ் உள்ள வராரு. "இவன் இங்க வந்திருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "நான் தான் வர சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா நீங்க அந்த சாமியார் அம்மா சொன்னாங்கல்ல, இவ வீட்ல இருக்க வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தரித்திரம் தான். இல்ல அப்படின்னா தான் நல்லது." அப்படின்ற மாரி சொன்னாங்கல்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இந்த வீட்டோட தரித்திரம் யாரு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "யாரு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "போய் கண்ணாடிய பாரு." அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. "எது கண்ணாடிய பார்த்தா தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இப்ப தெரியுதா? இவன் படிச்ச முட்டாளே தான்." அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ரவி வந்து சொல்றாரு. அப்ப மனோஜ் வந்து கேட்கிறாரு, "கண்ணாடி அப்படின்னு யோசிச்சு என்ன சொல்றியா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, விஜயா வந்து அப்படியே மனோஜ வந்து மொறச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, "அந்த சாமியார் வந்து ஒரு சரியான சாமியார் மாரி தெரியல. வேற நெறைய சாமியார்ட்ட விசாரிச்சுட்டேன். இப்படியெல்லாம் கிடையவே கிடையாதாம். அவங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் மீனாவ வந்து வர சொன்னேன்." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "ஆமாமா, எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அந்த சாமியார் வந்து நான் மறுபடியும் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. உனக்கு எப்படிடா நடக்கும்?" அப்படின்ற மாரி முத்து வந்து அங்கருந்து கேட்கிறாரு. "டேய் நீ வாய மூடு." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "சரி, சரி நான் மூடிக்கிறேன். உங்க மகன் என்ன சொல்றான்னு கேட்போம்." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "ஆமா சொன்னாங்க. ஆனா யார் கழுத்துல தாலி கட்டுவேன்? யார் என்னோட அடுத்த பொண்டாட்டி?" அப்படின்ற மாரி கேட்டிருந்தேன். ஆனா அதுக்கு அந்த சாமியார் சொன்னுச்சு, "மறுபடியும் நான் ரோஹிணி கழுத்துல தான் தாலி கட்டுவேன். ரோஹிணி தான் எனக்கு மறுபடியும் பொண்டாட்டியா வரும்." அப்படின்ற மாரி சொன்னுச்சு. அப்பவே எனக்கு அந்த சாமியார் மேல சந்தேகம் இருந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து ரவி சொல்றாரு, "சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்பவே சொல்ல வேண்டியது தானேடா. பிற ஏன்டா அவ சொன்னத கேட்டு அண்ணிய வந்து வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ண?" அப்படின்ற மாரி ரவி வந்து கேட்கிறாரு. அப்படியே மனோஜ் வந்து, "அது வந்துடா" அப்படின்னு சொல்லும்போதே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "சரி இப்ப அந்த சாமியார் பேச்செல்லாம் விடுங்க. இப்ப வந்து வீடு வந்து 2, 3 நாளா வீடாவே இருக்கல. இப்ப மீனா வந்த பிறகு தான் வீடு வந்து பிரகாசமா இருக்கு." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அந்த டைம் பார்த்து ஸ்ருதியும் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். "வா ஸ்ருதி" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, "என்ன ஸ்ருதி இந்த வாட்டியும் அங்கிள பார்த்துட்டு போறதுக்கு வந்தியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல அங்கிள பார்க்கவும் வந்தேன். மறுபடியும் இங்க வீட்லயே இருக்கலாம்னு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "பாத்தீங்களா மீனா வந்து வீட்ட விட்டு வெளிய போனோனே நல்லா நடந்ததுன்னு சொன்னீங்க. இப்ப மீனா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நல்லது நடக்குது." அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப விஜயா வந்து அத கேட்டும் கேட்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிர்றாங்க. அப்படியே இந்த விஷயம் வந்து சிந்தாமணிக்கு தெரிய வருது. சிந்தாமணி பார்க்குறாங்க, "இது சரிப்பட்டு வராது. இன்னொரு அட்டாக்க போட்டுற வேண்டியது தான்." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச அடியாட்களுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றாங்க. அவங்க "சரிங்க மேடம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து இந்த பக்கம் அண்ணாமலைய வந்து காட்டுறாங்க. அண்ணாமலை வந்து இப்ப ஸ்டிக் வச்சு நடக்கிறத நிறுத்திட்டாரு. கொஞ்சம் ஓகே ஆயிருச்சு அவருக்கு கால். அவரும் தான் அவரோட ஃப்ரெண்ட் பரசு கூட சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஓரளவு நடக்கிறாரு. வீட்லயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் வெளியில கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும். அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாரி பரசுகிட்ட வந்து சொல்லிட்டு வராரு. அப்படியே நடந்துட்டு வர நேரம் பின்னுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆட்டோ ஒண்ணு வருது. ஆட்டோல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 அடியாட்கள் இறங்குறாங்க. இறங்கி நேரா அண்ணாமலை கிட்ட வராங்க. "நீ தான் அண்ணாமலையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அண்ணாமலை வந்து "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "டேய் அந்த பொருள் எடு" அப்படின்ற மாதிரி உருட்டுக்கட்டைய ஒண்ணு எடுக்குறாங்க உள்ளுக்கு இருந்து ஆட்டோல இருந்து. அண்ணாமலை "என்ன என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. உடனே பரசு வந்து சொல்றாரு, "டேய் யார்றா நீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேரா அந்த உருட்டுக்கட்டைய எடுத்து அண்ணாமலைக்கு மறுபடியும் மண்டையிலேயே போடுறாங்க. அப்படியே அண்ணாமலை வந்து ஓட பார்க்குறாரு. அண்ணாமலைய வந்து தொரத்துன்னு தொரத்திட்டு வராங்க. இத பரசு வந்து தடுக்க பார்க்குறாரு. ஆனா முடியல. உடனே வந்து முத்துக்கு வந்து ஃபோன் பண்றாரு. முத்து வந்து ஃபோன ஆன்சர் பண்ணி, "எங்க அப்பாவையா? இருங்க வாரேன்." அப்படின்ற மாரி உடனே போக கிளம்புறாரு. அப்ப வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இருங்க எல்லாத்தையும் வந்து சொல்றேன்." அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஓடி போறாரு. விஜயா வந்து, "சொல்றா சொல்லிட்டு போ. அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. முத்து சொல்ற மாரி தெரியல. அப்படியே கிளம்பி போறாரு. அப்படியே வந்து நேரா மீனாவ திரும்பி பார்க்குறாங்க. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல அது மட்டும் இல்லாம அப்கமிங் எபிசோட்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.